ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் சொன்னால் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் டியூட்டோரியல் நான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே இதில் பார்த்து 2-3 வீடியோஸ் போட்டு இருக்கிறேன். இது 3வது வீடியோ. இன்னும் நீங்கள் அந்த வீடியோஸ் பார்க்கலாம், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐ பட்டனில் லிங்கை கொடுக்குறேன், உங்களுக்கு கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ மறக்காம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் சேனல் வந்து எப்படி எக்ஸல் வச்சு டெக்ஸ்ட்டை வந்து ரொட்டேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். சம்டைம் வந்து நீங்கள் பொதுவாக இப்படி எக்ஸல் ஓப்பன் பண்ணிக்கணுன்னாக்கா, நான் ஒரு எக்ஸாம்பிள் வந்து கிளிக் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் பார்த்தனாக்கா இப்படி தான் நீக்குது நம்பர்ஸ், ஆன்சர், ரிசல்ட். இப்போ நாங்கள் ஃபிகர்ஸ் போட்டினாக்கா 1 2 3 அதே மாதிரி இப்படி உங்களுக்கு தேவையான ஆன்சரை போட்டுக்கொண்டு சம்டைம் வந்து நீங்கள் இதை ரொட்டேட் பண்ணுறதுக்கு இந்த வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவைப்படும். பொதுவாக நான் சொல்கிறேன்னா வந்து உங்களுக்கு வெர்டிக்கலுக்கோ ஹாரிசான்டலுக்கோ இல்லாட்டி கொஞ்சம் ஆங்கிள் கொஞ்சம் மாறின மாதிரி இருக்கிறதுக்கு உங்களுக்கு சம்டைம் தேவைப்படும். அது மாதிரி சிச்சுவேஷனில் நீங்கள் எப்படி இதை ரொட்டேட் பண்ணி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு எந்த நம்பர்ஸோ இல்லாட்டி வேர்ட்ஸோ உங்களுக்கு ரொட்டேட் பண்ணணும்னு சொல்லி அதை ஃபஸ்ட்டுக்கு இப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தனாக்கா விலகும் மேலே ஹோமில் கீழே ஏபின்னு சொல்லி ஒரு அரௌண்ட் ஓரியன்டேஷன் உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்தாலும் விளங்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஷேப்ஸ் இருக்குது, ஆங்கிள், கிளாக் வைஸ், வெர்டிக்கல், ரொட்டேட் அப்படி இப்படி சொல்லி. இது நான் இப்படி ஆங்கிள் கவுண்டர் கிளாக் வைஸ்ன்னு கிளிக் பண்ணால் இப்படி மாறிடும். அதே வந்து உங்களுக்கு நேராக இல்லாட்டி கிடை மட்டத்துக்கு இருச்சோன்னு சொன்னாக்கால் உங்களுக்கு இப்படி எடுத்துக்கொள்ள மேலும் உங்களோட சம்டைம்ஸ் ஸ்பேஸ் போகாது இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ள மேலும். இல்லாட்டி அதை இப்படி மாற்றினாக்கால் ரொட்டேட் ஆகி இப்படி நம்பர்ஸ் இந்த கேட்டகரி இப்படி அதில் 4-5 ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. உங்களுக்கு தேவையான மாதிரி உங்களோட சிச்சுவேஷனுக்கு உங்களோட பிளேஸ் இடவு கம்மியாக உங்களுக்கு இது மாற்றிக்கலாம். ஸோ நான் நினச்சி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லி ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாக்கா வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டோட உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக பார்த்துக்கொள்ளும். ஸோ இன்னொரு நல்ல வீடியோ பார்க்கும்போது தேங்க்யூ.